என்னுடைய ஒரு இனிமையான காலை வணக்கம். இந்த காணொளி பொதுமக்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கும், பெற்றோர்கள் உங்களுக்குமான ஒரு காணொளி. அதாவது புத்தகத்தை தேடுபவரா நீங்கள், புத்தகத்தை நாடுபவரா நீங்கள், உங்களுக்காகவே இந்த காணொளி. அதாவது நமது வெள்ளகோயில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற புத்தக திருவிழா இன்று 7ஆம் ஆண்டு, எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டாக ஆர்பிஎஸ் மகாலிலே புத்தக கண்காட்சியும் திருவிழாவும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் கருத்தரங்கமும் நடைபெறுகிறது. 3ஆம் தேதி முனைவர் ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையிலே எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே கருத்தரங்கம் நடைபெறுகிறது. 4ஆம் தேதி ஜோ மல்லூரி திரைப்பட நடிகர் அவர்களுடைய தலைமையிலே கருத்தரங்கம் நடைபெறுகிறது. 5ஆம் தேதி பவா செல்லத்துறை அவர்களுடைய தலைமையிலே கருத்தரங்கம் நடைபெறுகிறது. 6ஆம் தேதி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களுடைய தலைமையிலே கருத்தரங்கம் நடைபெறுகிறது. 7ஆம் தேதி திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் சினேகன் அவர்களுடைய தலைமையிலே கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கம் எல்லாம் எதற்காக என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மக்களே. அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஆடல் பாடல், வள்ளி கும்மியாட்டம் இதுதான் பொதுமக்களிடையே மிக மிக பிரபலம். ஏனென்றால் கவர்ச்சியை காட்டி, கலை நியாயத்தை காட்டி அதிலேயே மக்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் புத்தகம் என்கின்ற ஒரு தேடலை இளைஞர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும் யாருமே புத்தகத்தின் வாசிப்பின் அருமை எவருக்குமே தெரிவதில்லை. புத்தகம் என்பது ஒரு நண்பனை போல. உங்கள் வீட்டில் ஒரு புத்தகம் இருந்தால் உங்களோடு கூட ஒரு சிறந்த நண்பன் இருக்கிறான் என்று கூட சொல்வார்கள். புத்தகங்கள் அழுக்கானால் வாழ்க்கை அழகாகும் என்று ஒரு பழமொழியே இருக்கிறது. புத்தகங்கள் அழுக்கானால் வாழ்க்கை அழகாகும் என்று ஒரு பழமொழியே இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி இதைத்தான் தேடுகிறார்களே ஒழிய புத்தகங்களை யாரும் நாடுவதே இல்லை. பொதுமக்களை நீங்கள் இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு பலதரப்பட்ட புத்தகங்கள் இங்கே காட்சிக்கு வைத்துள்ளன. நீங்கள் உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை எடுத்துள் வந்து வீட்டிலே படித்து பயன்பெறுமாறு. அதாவது வள்ளுவர் சொல்லுவார், செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஒரு திருக்குறளை இதைவிட ஒரு அழகாக யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள். அதாவது கல்வி அறிவாகிய கேள்வி அறிவை நம்முடைய காதுகளுக்கு கேட்காத பொழுதுதான் நம்மளுடைய வயிற்றுக்கும் ஈய வேண்டும். அதாவது வயிற்றுக்கு பசித்த பின்பு புசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது கல்வி அறிவாகிய கேள்வி அறிவை நம் காதுகளில் கேட்காத சமயம் மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும் என்று வள்ளுவர் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு புத்தக திருவிழா நம்முடைய ஊர் வெள்ளகோயிலே நடக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பலதரப்பட்ட புத்தகங்களை தேடுங்கள். புத்தகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் அழகாக்கும். நன்றிகளும் வணக்கங்களும்.